வணக்கம் மக்களே. இன்னைக்கு தமிழகத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். 11ஆம் நூற்றாண்டு முதலாம் ராஜராஜ சோழன் கட்டி எழுப்பிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த கோவில் தான் தஞ்சை பெருவுடையார் கோவில். சுமார் 11ஆம் நூற்றாண்டில் கட்டி எழுப்பப்பட்ட தமிழர் கட்டடக்கலைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு கோவில் தான் நம்ம தஞ்சை பெருவுடையார் கோவில். சுமார் 1000 ஆண்டு பழமையான இக்கோவில் கட்டி முடிக்க சுமார் 7 ஆண்டுகள் கடந்துள்ளது. இந்த கோவிலின் கட்டிட கலைஞர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சன் என்பவர்தான் இந்த கோவிலின் கட்டிட கலைஞர். 17, 18ஆம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட போது இக்கோவிலுக்கு சமஸ்கிருத பெயரான பிரகதீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்த பொழுது அழகி என்ற இடையர்குல மூதாட்டி, நானும் என்னால் முடிந்த அளவு இந்த கோவிலுக்கு சிவத்தொண்டு செய்ய விரும்பி கட்டிடம் கட்டும் சிற்பிகளுக்கு தாகம் தீர்க்க தினமும் தயிர் மோர் கலந்து கொண்டு வந்து அந்த சிற்பிகளுக்கு வழங்கியிருக்கிறார் இந்த இடையர்குல மூதாட்டி. இதனை அறிந்த மன்னன் அருள்மொழிவர்மன் இடையர்குல மூதாட்டி சிவத்தொண்டை அறியும் வண்ணம் சுமார் 40 டன் எடை கொண்ட அந்த கல்லில் அழகி என்ற பெயரை பொறித்து அதை ராஜகோபுரத்தில் உச்சியில் வைத்திருக்கிறார். இந்த கல்லிற்கு இடைச்சிக்கல் என்று பெயர் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலில் விமானத்தின் உயரம் 216 அடி உயரம் கொண்டது. மாமன்னர் ராஜராஜ சோழன் தமிழ் மீது கொன்ற பற்றின் காரணமாக கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. இது தமிழ் உயிர் எழுத்துக்கள் 12ஐ குறிக்கிறது. சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் 18 அடி. இது தமிழ் எழுத்துக்களின் மெய் எழுத்துக்களை குறிக்கிறது. கோபுரத்தில் உள்ள உயரம் 216. இது தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் 216ஐ குறிக்கிறது. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி. இது தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 244ஐ குறிக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய உலக புகழ் பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோவிலிற்கு முதலாக என்னுடைய 30ஆம் வயதில் சென்று இந்த கோவிலை ரசித்தேன். நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய தாராசுரம், தஞ்சை பெருவுடையார் கோவில், மராத்திய அரண்மனை, அங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் போன்ற சிறப்பு வாய்ந்த இடங்களுக்கு சென்று ரசித்தோம். என்னால் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். ஒரு சில இடங்களை என்னால் காமிக்க இயல முடியவில்லை. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவில்களுக்கு சென்று ரசித்து பாருங்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான கோவிலாக இருக்கிறது. கண்டிப்பாக சென்று பாருங்கள். அங்கு தற்போது பராமரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு சில இடங்களை நம்மால் பார்க்க இயலாது. அங்கிருந்து அங்கே இருக்கக்கூடிய சிவகங்கை பூங்காவிற்கு சென்றோம். நுழைவு கட்டணத்தை பெற்றுக்கொண்டு பூங்காவிற்குள் நுழைந்தோம். மிகவும் பச்சை பசேல் என்று காட்சியளித்த இந்த அழகிய பூங்கா நிறைய விளையாட்டுக்களை கொண்டு இருந்தது. ஒவ்வொரு விளையாட்டுகளும் 20 to 50 வரையிலான விலையில் இருந்தது. அதில் என்னுடைய குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். நாங்களும் இந்த அழகிய பூங்காவில் சிறு நேரம் அமர்ந்து பொழுதுபோக்கி கொண்டிருந்தோம். பூங்காவை பொறுத்தவரை அருமையாக பராமரிப்பு பணிகள் செய்திருந்தார்கள். குப்பைகளை அங்கங்கே நம்ம பார்க்க முடியவில்லை. தஞ்சையை பொறுத்தவரை மிகவும் தூய்மையான நகரமாக இருந்தது. தஞ்சையில் நான் பார்த்த வரைக்கும் மிகவும் தூய்மையான அழகான நகரமாக இருந்தது. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு ஊராக இருந்தது. பூங்காவிற்குள் ஒரு பெரிய பழமையான ஒரு மரத்தை பார்த்தேன். இந்த மரத்தின் பெயர் யானைக்கல் மரமாம். இது சுமார் 100 வருடம் பழமையான மரமாக இருந்தது. அப்போ எவ்வளவு பெரிய மரமாக இருக்கு பாருங்களே. இங்கு பல்வேறு வகையான ராட்டினங்களை நம்மால் பார்க்க முடிந்தது. விடுமுறை நாள் என்பதால் சனிக்கிழமை தான் நாங்கள் சென்றிருந்தோம். அங்கு விடுமுறை நாள் என்பதால் ஆனால் இருந்தாலும் ஒரு சில ராட்டினங்கள் இயங்கவில்லை. கூட்டம் குறைவாக தான் இருந்தது.
இந்த பூங்காவினுடைய முகப்பு பகுதியில் மிகப்பெரிய டைனாசர் ஒன்று வைத்திருந்தார்கள். அதை கடந்து உள்ளே சென்ற பொழுது நிறைய விளையாட்டுகளை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் தற்போது அது இயக்கத்தில் இல்லை. கூட்டம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் இவை இயக்கப்படும் என்று கூறினார்கள். அதில் ஒன்று இந்த சுத்தக்கூடிய இந்த ராட்டினத்தை பார்த்தேன். மிகவும் அழகாக சுத்தி கொண்டிருந்தது. இதை பார்த்தவுடன் நான்களும் செல்ல வேண்டும் என நினைத்தோம். இதற்குரிய நுழைவு கட்டணம் ஒரு ஆளுக்கு 50 ரூபாய். அதனை பெற்றுக்கொண்டு நாங்களும் இந்த ராட்டினத்தில் ஏறி அமர்ந்தோம். இங்கிருந்து இந்த கோபுரத்தை பாருங்களே, எவ்வளவு அழகாக இருக்கிறது. தஞ்சை பெரிய கோவிலுடைய கோபுரத்தை பாருங்கள். இங்கிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. மராட்டியர் காலத்து மணி கோபுரம் மற்றும் மராத்திய அரண்மனை வரை இவற்றை நம்மால் பார்க்க முடியும். உள்ளே சென்று பார்க்கும் பொழுது நிறைய அருங்காட்சியகமாக இருக்கட்டும், மராட்டிய பயன்படுத்திய பல்லாக்காக இருக்கட்டும், அவர்கள் பயன்படுத்திய நிறைய பொருட்கள், ஆயுதங்கள், துப்பாக்கிகள், பழங்கால நாணயங்கள், சேர சோழ பாண்டியர்கள் காலத்து நாணயங்கள், சிலைகள், கற்சிலைகள், செம்பாலான சிலைகள் என்று பல்வேறு வகையான நம்மால் பார்க்க முடியும். தற்பொழுது மேடை, இந்த மணிக்கூண்டிற்கு மேடை செல்ல அனுமதி இல்லை. கீழே நம்மால் நிறைய இதை பார்க்க முடிந்தது. இவற்றிற்குள் ஒரு சுரங்கம் ஒன்று இருந்தது. அது இரும்பு கம்பியால் மூடப்பட்டிருந்தது. சரஸ்வதி நூலகம், அருங்காட்சியகம் போன்றவற்றை சுற்றி பார்ப்பதற்கு மொத்தம் ஒரு ஆளுக்கு 50 ரூபாயும் சிறுவர்களுக்கு 20 ரூபாயும் வசூலிக்கிறார்கள்.